வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் சூட்டை குறைப்பதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உடலினுடைய வெப்பநிலை சீராக இல்லாத நிலையை ஹைப்பர் தெர்மியா, உடல் சூடு அப்படின்னு குறிப்பிடுவோம். இது பெரும்பாலும் சூரிய கதிர்வீச்சினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு உண்டாகும். இதை அடுத்து இந்த ஹைப்பர் தெர்மியா உண்டாவதற்கு மிக முக்கியமாக காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா நீர்ச்சத்து குறைபாடு இருக்குது. ஸோ இந்த நீர்ச்சத்து குறைபாடு வெயில் காலங்களில் நமக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் உடலுக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்காத போதும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் கூட நமக்கு இது மாதிரி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உடல் சூடு பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நீர்பானங்கள், ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு தண்ணீரை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உடல் சூட்டை தணிப்பதில் முக்கியமான பங்கு தண்ணீருக்கு தான் இருக்கு. சரியான உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு சிறந்த வழி ஹைட்ரேட் செய்யறது தான். அதாவது நம்மளுடைய உடலை நீரேற்றம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உடலினுடைய வெப்பநிலையை சீராக வைத்திருக்கிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் நாம தினமும் 3 லிட்டருக்கும் குறைவா தண்ணீர் குடிக்கவே கூடாது. 3 லிட்டருக்கு அதிகமாக எவ்வளவு வேண்டுமானாலும் நம்ம தண்ணீர் குடிக்கலாம். அதாவது நம்ம தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிக்கணும். தாகம் அடங்கிடுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிக்கிற அளவை நிறுத்திடணும். ஸோ இதுதான் சரியான அளவு. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட அளவு அப்படின்றது மாறுபடும். ஆனால் 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சோம் அப்படின்னா உடல் வறட்சி ஏற்பட்டு அன்றாட மனித செயல்பாடுகள் தடையாக ஆரம்பிக்கும். உடலில் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடல் சூடு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காமல் போதுமான அளவுக்கு 3 லிட்டருக்கும் மேலே நீங்கள் தண்ணீர் குடிங்க. எப்போதுமே உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கிறதுல தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்கும். உடல் சூட்டை குறைக்கக்கூடியது தர்பூசணி. தர்பூசணி அதிக அளவு நீர் சத்து கொண்டு இருக்கு. 90% கிட்டத்தட்ட வாட்டர் லெமன்ல பார்த்தோம் அப்படின்னா நீர் சத்து இருக்கு. அதோடு இது உடல் சூட்டை தணித்து உங்களுடைய உடலை நீண்ட நேரம் குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கு. ஸோ குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதில் அதிகமாக இருக்கு. அப்படின்றதால உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த உடல் சூட்டை தவிர்க்கிறதால நீங்கள் தினமும் இந்த மாதிரி கோடை காலங்கள் எல்லாத்தையுமே தர்பூசணி எடுத்துக்கிறது, தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த நீர் சத்து பற்றாக்குறையை தர்பூசணி உங்களுக்கு நீக்கும், உடல் சூட்டை குறைக்கும். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது வெங்காயம். வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சியை தருவது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உடல் வெப்பத்தையும் தணிக்கும், உடலையும் பாதுகாக்கும். இது எப்போன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நடக்காது. வெங்காயத்தை நீங்கள் அளவோடு சாப்பிட்டா மட்டும்தான் இது உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பருவ காலங்களில் உண்டாகக்கூடிய சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்கள், அந்த தொற்று நோய்களை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க இல்லையா, அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யறதுக்கு வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால டெய்லி நம்மளுடைய உணவுகள் எல்லாத்தையுமே வெங்காயத்தை நம்ம சமைத்து சேர்த்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும். உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக உடல் சூடு நமக்கு நீங்கி போயிடும். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய். தர்பூசணி பழம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதே போலவே வெள்ளரிக்காயிலையும் அதிக நீர் சத்து தான் இருக்கு. இதில் அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இருக்கு. இதனால உடல் சூட்டினால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் பிரச்சனையுமே நம்ம தீர்த்து கொள்ளலாம். ஏன்னா தர்பூசணி போலவே இதில் பார்த்தோம் அப்படின்னா நீர் சத்தும் இருக்கு. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காயில குறிப்பாக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இருக்கிறதால தான் இது நீர் சத்தையும் பூர்த்தி செஞ்சு நார் சத்தையும் பூர்த்தி செஞ்சு உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்டாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலையும் நமக்கு நீக்கிடும். தொடர்ந்து நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு கப் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உடல் சூடு அதிகமாகாமல் கண்ட்ரோலாக நமக்கு மெயின்டைன் பண்ணும், சீராக வச்சிருக்கும். உடலினுடைய நீர் சத்து குறையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ஹெல்ப் பண்ணும். உடல் சூட்டை குறைக்கக்கூடியது தயிர் மற்றும் மோர். உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய உணவுகளில் முக்கியமானது தயிரும் மோரும். இவற்றில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து இருக்கு. புரதங்கள் இருந்திருக்கக்கூடிய இறைச்சி, சிக்கன் ஆகியவற்றை உடலினுடைய வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு. அதற்கு பதிலாக நீங்கள் தயிரில் அதிக புரதச்சத்து இருக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உடல் சூட்டை உங்களுக்கு தணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உடல் சூட்டை தயிரும் மோரும் உங்களுக்கு தணிக்கும். தயிர் நீங்கள் அப்படியே உறைந்திருக்கக்கூடிய தயிரை சில்லுன்னு அப்படியே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் உரைய வச்சு தயிர் கூட எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய உடல் சூட்டை குறைத்து பல மருத்துவமைகளை கொடுக்கும். மோரெல்லாம் நீங்கள் இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். மதிய நேரங்களில் நீங்கள் மோரெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் சூட்டை குறைச்சி கொள்ளலாம். உடல் சூட்டை குறைப்பதற்கு குறிப்பாக நீங்கள் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் உங்களுக்கு மிக மிக ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். உடலை அதிக நீர் சத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்படின்னா அதுக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். தண்ணீருக்கு அப்புறம் பார்த்தோம்னா உடலை குளிர்ச்சியாக நீண்ட நேரத்துக்கு பராமரிச்சுக்கணும். அந்த நீர் சத்தோடு சேர்த்து உடலுக்கு வேண்டிய முக்கியமான மினரல்ஸ்
ஜூஸ்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இளநீர் வந்து நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா இளநீரில் அதிகமாக எலக்ட்ரோலைட்டுகள் இருக்கிறதால இது உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் வந்து கொடுக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக அன்றைய நாள் நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் இறுதியாக, அதாவது அந்த ஒர்க்கை நம்ம முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சோர்வு அப்படின்றது வந்து ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் கடைசியாக கொஞ்சமாக தான் நமக்கு வந்து இருக்கும். மீண்டும் மீண்டும் நம்ம புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி ஆகலாம் இளநீர் எடுத்துக்கொள்ளும் போது. இளநீரில் பல்வேறு விட்டமின்கள், தாதுக்கள் இருந்திருக்கிறதால பருவகால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இளநீரையும் உங்களுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸு, தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடல் வறட்சி உங்களுக்கு நீக்கப்பட்டு சருமம் வந்து பளபளப்பாக இருக்கும், நீரேற்றத்தோட சருமம் இருக்கும், உடல் சூடு எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. குளிர்ச்சியாகவே உங்களுடைய உடல் வந்து இந்த கோடை காலத்தில் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.